எப்படி வக்கரமான கிரகம் விக்கிரகமான வேலை செய்யுமா? விக்கிரகம் வேலை செய்யுமா? அப்படியே நிற்கும். அது வேலை செய்யாத ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் வக்கரம். ரன்னிங் இருந்த கிரகம் வக்கரமாக ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியே நிக்குது. நாம தான் அதுக்கு செய்யணும். பால் நம்ம தான் ஊத்தணும், பன்னீர் நம்ம தான் ஊத்தணும், இளநீ தேர்நூறு மஞ்சள் எல்லாம் பூசி நாமளே சாமி கும்பிட்டு பையன் தூக்கி நாமளே வீட்டுக்கு வந்துடணும். அவர் அங்கேயே தான் இருப்பார். வக்கரமான கிரகம் விக்கிரகம் போற கட்டுங்களையா. அப்போ அதுக்கு என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, எந்த காரணத்துல இப்ப சனி வக்கரமா இருக்குது யாரோ ஜாதகத்துல, சனிக்கிழமை மணிக்கு வாக்கிங் முன்னாடி போறது பதிலா ஒரு 7 சனிக்கிழமை மணிக்கு பின்னாடி போகல. அது ஆல்ரெடி அந்த கிழமை அன்னைக்கு உங்க கேள்வி உங்க உடம்புல இருந்து மக்கள் ரிவர்சல் இருக்குது. நீங்க ரெண்டும் போனீங்கன்னா வேண்டாம். இது எப்பவுமே ராஜகேது வக்கரகிறது தானங்க ஐயா. ஆல்ரெடி இந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள முதல்ல ஒரு மரம் தண்ணி நட்ட சொல்லுங்க. மரத்தை வைக்க சொல்லுங்க. ஏதோ மரத்தை நட்ட வைக்க சொல்லுங்க. செடிய அது என்ன அது செடி வளரும். வளர்ந்து பெருசாகும். பெருசா என்ன பண்ணும்? நிழல் தரும். ராஜகேது என்ன பண்றாரு? அவ்வளவுதான். எப்படி அப்போ ராஜகேது நிழல் கிரகம்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ராஜகேது தோஷம் நிவர்த்தி ஆகும்னா கோபுரம் நிழல்ல போய் டெய்லி போய் ராகு காலத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வர சொல்லுங்க ஐயா. சரியா சார்? நிழல் கிரகம் கோபுர நிழல் என்ன பண்ணுது? அந்த கோபுரத்தினுடைய நிழல் எங்க படுதோ அந்த நிழல் மட்டும் ராகுகேது, கோபுரம் ராகுகேது இல்ல. அப்ப நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துச்சுன்னா அந்த சாமியோட எல்லா தெய்வத்தோட நிழலும் அது எங்க விழுகும்? நம்ம மேல விழுகும். உட்கார்ந்தீங்கன்னா அந்த தோசை அடிக்கிட்டு போய் நீங்க நான் இன்னொரு கூட சொன்னேன், பச்சரிசி மாவு அல்லது கோலப்பொடி எடுத்து கோபுர நிழல் எங்க விழுகுதோ நீங்க அங்க உட்கார்ற இடத்துல உங்க பேரை எழுதி எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி அந்த நிழலுக்கு பின்னாடி எழுதி வைங்க. அப்ப அந்த ராஜகேது தோஷம் நீங்கி அந்த பேரு கல்யாணம் ஆகிருக்குல்ல. அரிசி மாவுல போடுங்க, பச்சரிசி மாவுல போடுங்க. அந்த நிழல்ல பேர் எழுதுங்க. நீங்க உன்னோட தெரியுங்களா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிழல்ல மரத்து நிழல்ல உட்காந்துக்கிட்டு எதையாவது அந்த மாதிரி மறந்துகிட்டே இருப்பாங்க. பாத்துக்கீங்களா? அதெல்லாம் அவங்க பரிகாரமாக இயக்கியிருக்காங்க. தெரியுதுங்களா? அவங்க ஏதோ ஒரு எழுதி அழிப்பாங்க மணல்ல. அப்ப அவங்க தோஷத்தை அப்பவே கிளியர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? பிரசனம் பார்த்திருக்காங்க. அப்பவே கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உடம்புல வருமானம் சொல்லி கல்லை குலுக்கி ஒத்தையா ரெட்டையா போட்டு பார்ப்பாங்க. அது 3 மூணா பிரிச்சு அப்பவே பிரசனம் பார்த்திருக்காங்க பாருங்க. எங்க அம்மா எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. கல்லு நிறைய பொறுக்கிட்டு வந்து அப்படி ஒரு பாதிய கல்லை எடுத்து வச்சுக்குவாங்க சாமிக்காமா. மீதி கல் இருக்கும். அதுல 3 மூணா ஒத்தையே எடுத்துட்டு ஒரு நாள் கடைசியில ஒத்த வந்தா அவருக்கு உரமணக்காரு வந்துருவாருன்னு அர்த்தம். அந்த உரமணம் வந்துருமா அந்த ஒரு கல்லு வந்ததுனால அப்போ உரமணம் வரப்போறது. அவங்க எண்ணத்தை போட்டு வைப்பாங்க. 1 வாரத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அந்த 1 வாரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க நெல்லை குத்தி அரிசி வச்சிருப்பாங்க. சந்தையில போய் ஜாமான் வாங்கி வச்சிருப்பாங்க. உடம்புல இருந்து காசு எடுத்துட்டு போய் பண்டபாத்திரம் எல்லாம் கழுவி பாய்ச்சல் கனி எல்லாம் உடம்பு வச்சிருப்பாங்க. அவங்களே பிரச்சனை பார்த்து அவங்களே பரிகாரம் பண்ணியிருக்காங்க. சார் இதெல்லாம் நம்ம துளசி இல்லாமலே அவங்களுக்கு அந்த ஞானம் எடுத்துப்பாருங்க. அப்ப ஒத்த வந்தா வருவாங்க, ரெட்டை வந்தா வரமாட்டாங்க. அப்படி இவரே ஒரு தடையும் ஒரு ஓப்பனிங் பண்ணிட்டாரே இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை இயக்குறீங்களோ நீங்க அதுதான் மாறிடுவீங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வரலையா, 15 வயசாகி வயசுக்கு வரலையா, பச்சை தடுகளை வந்து பாண்டிக்குள்ளி விளையாட சொல்லுங்க. அது புள்ளைய விளையாடுறது 2 பேரும் புள்ளி இருப்பாங்க. எந்த பிள்ளைக்கு வரலையோ அந்த பிள்ளைக்கு துணையை ஒரு புள்ளி இருப்பாரு சொல்லுங்க. 1 வாரம் விளையாட சொல்லுங்க. அதுக்கு அந்த அதனுடைய தாக்கம் என்ன ஆகும்? அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துருவாங்க. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன குழி ஆடுவாங்க? பாண்டி குழி தான் ஆடுவாங்க. அப்ப ஆல்ரெடி இயக்குங்க, இயக்குனா வேலை செய்யும். எதுவுமே நாம எழுதி வைக்கிறதுனா நம்மளுக்கு ஒரு ஏடு. சரி, இப்போ நம்ம ஐயா என்னன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய கொஞ்சம் குணாதி செய்யணும், அதுக்குள்ள பரிகாரங்களும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்கார வீட்டுக்கு போய் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா? எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சும்மா ஒரு கொஞ்சம் டிப்ஸ் எழுதுங்க, அது சொல்றேன். அது எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம். இப்ப முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே முதல்ல அவங்களோட வீடு அது என்ன ராசி வருங்க அஸ்வினிக்கு? ஒண்ணு ரோட்டுக்கு பண்ணலாம்,
இல்லாட்டி வீட்டுக்கு ரோடு பண்ணலாம். எழுதுங்க, ரோடுக்கு பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மணி ஓசை கேட்கும். அவங்க அசுரதி நட்சத்திரக்கார வீட்டுக்கு பக்கத்துல மணி ஓசை கேட்கும். அசுரதி நட்சத்திரக்கார வீட்டுல கருக்கலைப்பு நடந்திருக்கும். கருக்கலைப்பு இங்க யாரும் இருக்கீங்களா? அம்மா இருக்காங்க. கருக்கலைப்பு நடந்திருக்கும். அவங்க வீட்டு பக்கத்துல நர்ஸோ வைத்தியம் பாக்குறவங்களோ டாக்டரோ குடியிருப்பாங்க. அவங்களோட வீடு ஆதியில வீதியின் ஆரம்பம் முதல்ல இருக்கும். வவ்வால் வந்துட்டு போவாங்க. அவங்க வீட்டுல வவ்வாலு வந்துட்டு போகும். திருடன் எங்கேயோ போய் துரத்திட்டு வருவான். கடைசியில வந்து மேசராசி வீட்டுக்கு பின்னாடிதான் ஒளிவான். திருடர்கள் ஒளியும் இடம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பாலடைஞ்ச இடம் கொஞ்சம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திருடர்கள் வந்து அவங்க வீட்டுல கடிகாரம் ஓடாம இருக்கிறது, மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நின்று போய் கிடக்கிறது, கிடிக்காத காலன்று போன வருஷம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குங்க. கிடிக்கல வச்சிருப்பாங்க, அடுத்த வருஷமா வந்துரு. கிடிக்காத காலன், சீட்டு கட்டு, யாரும் விளையாடுவாங்க அங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதே போல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அது மேசம், அது சூரியன் உச்சமா, அது அரசாங்கத்தினுடைய தொடர்பு. அவங்க குடும்பத்துல அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட வேலைக்கு போறவங்க சூரியனோட ஆதிக்கம் இருக்கிற குடியிருப்பாங்க. இந்த அசுரதி நட்சத்திரத்துல என்னன்னா செவ்வாயோட வீடு, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலேயே அவங்க கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அது மேசம், அது முரட்டு போகும், உரத்த குரல் கணீர்னு அது முரட்டு போகும். போகவே வராது, வந்தா தாண்டாது. அவங்க பாசத்தை வெளியில காமிக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள பாசத்தோட இருப்பாங்க. பயன்படாத திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க. பயன்படாத திட்டங்கள் பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கடைசிக்காகவே கௌரவத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமே.